உங்க உடம்புல ஒரு மரபணு கோளாறு இருந்துச்சுன்னா அதனால சக்கரை வியாதி வரலாம், டயபெட்டிஸ் வரலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன மரபணு கோளாறுன்னு தெரிஞ்சாதான் அந்த சக்கரை வியாதிய சரியா ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இது நிறைய பேருக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன். வாங்க இன்னைக்கு இத பத்தி நம்ம மரபணு சேனல்ல பாத்துடலாம். சக்கரை வியாதி, டயபெட்டிஸ் அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியும்? இந்த லைஃப் ஸ்டைல்னால வரக்கூடிய உடல் பருமனால, ஸ்ட்ரெஸ்னால, சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாததுனால வரக்கூடிய டைப் 2 டயபெட்டிஸ், அதுதான் நமக்கு ஞாபகம் வரும். இந்த டைப் 2 டயபெட்டிஸ் 100 பேர் இருக்கிறாங்கன்னா 90ல இருந்து 93 பேருக்கு இந்த டைப் 2 டயபெட்டிஸ் தான் ரொம்ப காமன். சரி, இதுதான் நான் சொன்ன ஜெனடிக் டயபெட்டிஸ் ஆனா இல்ல. இது ஃபேமிலியில ரன் ஆகலாம். அம்மா அப்பாக்கு இருக்கலாம், தாத்தா பாட்டிக்கெல்லாம் இருக்கலாம். அதனால நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை முறை மாற்றங்களால அந்த டயபெட்டிஸை தள்ளி போட முடியும் அல்லது தவிர்க்க கூட முடியும். நான் சொன்ன ஜெனடிக் டயபெட்டிஸ் இது கிடையாது. இன்னொரு குரூப் சக்கரை வியாதி டயபெட்டிஸ் இருக்கு. குழந்தைங்களுக்கு வரக்கூடியது டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஆட்டோ இம்யூன் அப்னார்மாலிட்டி. ஐலட் செல்ஸ் அப்படிங்கிற இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற செல்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிடும். அதனால இன்சுலின் ப்ரொடக்ஷனே இருக்காது. இந்த டைப் 1 டயபெட்டிஸ்க்கு இன்சுலின் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட். ஓகே, இதுவும் நான் சொன்ன ஜெனடிக் டயபெட்டிஸ் கிடையாது. இதை தாண்டி இன்னொரு குரூப் இருக்கு. அது மோடி டயபெட்டிஸ். மோடி அப்படின்னா மெச்சூரிட்டி ஆன்செட் டயபெட்டிஸ் ஆஃப் யங். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே? இல்ல சார். எதுக்கு? சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன். இதுக்கு மரபணுக்கள் மட்டுமே காரணம். ஒரு மரபணு கோளாறுனால இந்த மெச்சூரிட்டி ஆன்செட் டயபெட்டிஸ் ஆஃப் யங் வரும். குறிப்பா 20கள்லயும் 30கள்லயும் டயபெட்டிஸ் வருது. முந்தின தலைமுறையில இதே வயதுல சக்கரை வியாதி அவங்களுக்கு இருந்துச்சு. நான் வெயிட்லாம் கரெக்டா இருக்கேன், ஃபிட்டா இருக்கேன், எக்ஸசைஸ் எல்லாம் ரெகுலரா பண்றேன், இருந்தாலும் எனக்கு இந்த டயபெட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த குரூப்பா அப்படின்னு பார்க்க வேண்டியது அவசியம். இதை பார்க்கறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, ஒரு மரபணு காரணம் கண்டுபிடிச்சோம்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை கரெக்டா பிளான் பண்ண முடியும். சில பேர்த்துக்கு சாதாரணமான மெடிகேஷன்ஸ்லயே சரி பண்ணிடலாம். இன்சுலின் அப்படிங்கிறது பல நேரங்கள்ல ஒர்க் ஆகாது இவங்களுக்கு. சில மரபணுக்கள் அப்னார்மாலிட்டினால வர டயபெட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கூட தேவையில்லை. சுகர் மட்டும் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருந்தா போதும், அதை மேனேஜ் பண்ணவும் முடியும். இந்த ஒரு குரூப் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி யாருக்காவது சின்ன வயசுலயே வந்திருந்தா உடனடியா இந்த ஜெனடிக் டெஸ்டிங்க பண்ணிட்டு அவங்களுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறது தான் இதுக்கு சரியான வழி. இந்த தகவல் யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. திரும்ப நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். Till then, bye.